அதாவது 2 உலகம் இருக்குங்க. அழிவை தருகிற ஒரு உலகம், நன்மையை தருகிற ஒரு உலகம். 2 உலகம் இருக்குது. நல்ல உலகம், தீய உலகம், 2 உலகம் இருக்குது. பூமிங்கிறது ஒன்றா, மன உலகங்கிறது நம்முடைய பண்பு தான் நமது உலகத்தை தீர்மானிக்குது. நல்ல உலகத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அங்கே சோம்பேறித்தனம் இருக்காது, நல்ல அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்காது, மூட நம்பிக்கைகள் இருக்காது, சமத்துவம் தான் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்காது. அப்போ நல்ல உலகத்துக்கு நான் போகணும்பா. அப்போ நீ என்ன பண்ணணுன்னா அதற்கு உணவு கட்டுப்பாடுகள் தான் அதற்கு தகுதி. வெறும் உணவு கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாடு நிறையா இருக்குது. வெறும் உணவு கட்டுப்பாடு, அடிப்படையான உணவு கட்டுப்பாடு எங்கேருந்து ஆரம்பிக்குது? உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அனைத்து விதமான கட்டுப்பாடுகளும் உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போது அடிப்படையில் உணவு கட்டுப்பாடு. நல்ல உலகத்துக்கு நீங்கள் போகணும், ஆரோக்கியம். அந்த நல்ல உலகத்தில் தான் ஆரோக்கியம் இருக்குது. கெட்ட உலகம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம், பொறாமை, பழி உணர்ச்சி, வன்முறைகள், நோய்கள், குற்றங்கள், இப்படிப்பட்ட ஒரு கெட்ட சோம்பேறித்தனம், இந்த மாதிரி ஆடம்பரம், இதெல்லாம் கெட்ட உலகத்தில். சமத்துவம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் இன்னொரு உலகத்தில் இருக்குது, கெட்ட உலகத்தில் இருக்குது. அப்போ நல்ல உலகத்துக்கு நீங்கள் போகணுன்னா உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. உணவு கட்டுப்பாடு தேவை. அப்புறம் உடற்பயிற்சி. உணவில் கட்டுப்பாடு வந்துட்டாலே உங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கவே முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றது உணவு கட்டுப்பாடு கிடையாது. அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். ஐயோ, சோறு சாப்பிடல, மாமிசம் சாப்பிடல, மீன், முட்டை, இந்த மாதிரி சமைச்ச உணவுகளே சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். உங்களால் ஒரு இடத்துல இருக்கும் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. அதுவே சோறு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, படுத்து தூங்கிடுவீங்க. படுத்துக்கிட்டே டிவி பார்க்கணும், சோம்பேறித்தனமான ஒரு கனவுகள் வர ஆரம்பிச்சிடும். படுத்து கிடக்கணும்னு தோணும். அப்புறம் படுத்து கிடக்கிற அந்த இதுவே பார்த்திங்கன்னா பாயில் படுக்காமல் ஒரு பெட்டில் படுத்தா சூப்பராக இருக்கும், பெட்டில் படுத்துக்கிட்டே டிவி பார்க்கலான்னு தோணும். இந்த மாதிரியான கற்பனைகள் விரிவடையும். அதுவே நீங்கள் பச்சையாக காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றீங்க, கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு படுத்து கிடக்கணுன்னே தோணாது. ஏன்னா ஒரு அழுத்தமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு போதிய திருப்தியை தராது. நல்லா யோசிச்சு பாருங்கள். காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? உப்பே சேர்க்காமல். அப்போது ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க, நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது உடம்புக்கு உழைப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்டா முரட்டுத்தனமாக உங்களால் உழைக்க முடியாது, உங்களால் பெரிய பணக்காரராக முடியாது, ஒரு ஆடம்பரமாக வாழ முடியாது. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இங்கே ஏற்படாது. பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உங்களால் கோடீஸ்வரர் ஆக முடியாது, ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்க முடியாது. அது ஒரு கோடீஸ்வரர் ஆகணும், பணக்காரர் ஆகணும்னா நல்லா இந்த மாதிரி இந்த அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிட்டா தான் முரட்டுத்தனமாக உழைப்பதற்கான ஒரு ஆசை வரும். பிறரை வேலை வாங்கணும், பிறரை நம்மளால் உழைக்க முடியல, அப்போ பிறரை அடிமைப்படுத்தி அவர்களது உழைப்பை சுரண்டி நம்ம ஆடம்பரமாக வாழலாம். அந்த முதலாளித்துவ சிந்தனை அது ஏற்படும், அந்த சோர்வு. அதுவே நீங்கள் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா உங்களால் எளிமையாக தான் உழைக்க முடியும், எளிமையாக தான் நடக்க முடியும். இன்னொருத்தரை உங்களால் வேலை வாங்க முடியாது, இன்னொருத்தர் உங்களை வேலை வாங்குறதுக்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு எளிமையானவராக மாறிடுவீங்க. அப்போ எல்லாருமே சமமாக தான் இருப்பீங்க. அவங்கவுங்க தனது தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்வது, தன்னை மட்டுமே வேலை வாங்கி தனது தேவைகளை ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை வந்துடும். எல்லோரும் சமமாகிடுவாங்க. இது நல்ல உலகம். நல்ல உலகத்துக்கு போகணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு அவசியம். கெட்ட உலகத்துக்கு போகணுன்னா உணவில் கட்டுப்பாடே இருக்க வேண்டாம். நீங்கள் என்னத்தை வேணாலும் சாப்பிட்லாம். கெட்ட உலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே தான் நோய் இருக்குது, அங்கே தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அங்கே தான் மூட நம்பிக்கைகள் இருக்குது. கெட்ட உணவு, சோறு சாப்பிட்டா நோய் வரும். அப்போ அதை சாப்பிட்றதே அறிவில்லாத செயல் தானே. பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாலே ஆரோக்கியம் வரும். அப்போ அதை சாப்பிட்றதே அறிவான செயல் தானே. அப்போ அறிவு வரணும் அப்படின்னா நீ பச்சை காய்கறிகளை சாப்பிடு. பள்ளிக்கூடம்லாம் போய் தான் அறிவை வளர்த்துக்கணுங்கிற அவசியம், புத்தகம் படித்து தான் அறிவை வளர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சோறு சாப்பிட்டா அது அறிவில்லாத செயல், ஏன்னா நோய் வருது. அப்போ அதை சாப்பிட்டுட்டு நீ புத்தகம் படிச்சுட்டா உனக்கு அறிவு வந்துடும் நினைக்கிறது என்னதுன்னா ஒரு தாழ்வு நிலையை நீ மறைக்கிற. நீ முட்டாளுங்கிறத மறைக்கிறக்காக தான் புத்தகம் படிக்கிற. நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாலே அது அறிவுள்ளவர்கள் செய்கிற வேலை. உனக்கு நோயே வரப்போகிறதில்ல, அப்போ அதை சாப்பிட்டாலே நீ அறிவானவராக மாறிடுவேன். பச்சை காய்கறிகளை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.